Hello guys, welcome to module number 4.7 in BE 8252 Basic Civil and Mechanical Engineering. இந்த யூனிட்டில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது pumps. What do you mean by a pump? Pump is nothing but a mechanical device that converts mechanical energy into hydraulic energy is called as a pump. வாட்டர் அப்ளிகேஷன்ஸ் நீர் இறைக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பம்புங்கிறது இன்றியமையாத ஒன்று. பம்ப் இல்லாமல் நம்மளால் எந்த இடத்துலையும் நீரை பாய்த்த முடியாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ பம்ப். ஸோ டெக்னிக்கலி வாட் யூ மீன் பை பம்ப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோட்டார் ரிசர்வாயர்லேருந்து இருக்கக்கூடிய பம்பை ரன் பண்ணுது. இந்த பம்பை ரன் பண்ணும்போது கிரியேட் ஆகக்கூடிய வேக்கம், அந்த வேக்கம் காரணமாக காற்றழுத்தம், அந்த வேக்கத்தின் காரணமாக தண்ணீரை இழுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஒர்க்கிங் பிரின்சிபல். இதை விட சிம்பிளாக நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம எங்கெங்கெல்லாம் பம்ப் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் திஸ். ஸோ கரண்ட்டு வந்து பாக்ஸில் சப்ளை ஆகி அதில் சுற்றக்கூடிய மோட்டார் ஒரு பக்கம், இந்த பம்புங்கிறது என்ன செய்யும், அதற்கு ஏற்படுத்தக்கூடிய வேக்கத்தின் காரணமாக அந்த காற்று இல்லாத அந்த தன்மை அதன் காரணமாக என்ன பண்ணும், நீரை ஒரு பக்கத்துலேருந்து இழுத்து இன்னொரு பக்கத்துக்கு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் explained in a very simple manner. ஓகேங்களா? So the working principle, technically the mechanical engine is converted into a hydraulic energy. The pump add energy to a liquid fluid by transforming mechanical energy, kinetic energy of the rotation of the pump into fluid kinetic and enthalpy energy. இது டெக்னிக்கலி அதுக்கு மீனிங்கு. நம்ம தமிழில் சொன்னதை இவங்க டெக்னிக்கலி சொல்லியிருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த பம்பினுடைய ரொட்டேஷனை ஃப்ளூயிட் கைனட்டிக்ஸ்னால் ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும் போது அதன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகும், மாறும் இல்லையா? அதோட ப்ரெஷர், அதோட டென்சிட்டி, அதோட விஸ்காசிட்டின்னு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் மாறும் இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி மாறுது இல்லையா? அந்த மாறும் தன்மைக்கு பேர் தான் பம்ப். அந்த பம்பு தான் என்ன பண்ணுது, இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு காரணம். அந்த பம்பு தான் என்ன பண்ணுது, அதுக்கான எனர்ஜியை கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் த டெக்னிக்கல் திங் ஃபார் ஏ ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் பம்ப். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் பம்புன்னு கேட்கும்போது நம்ம முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தையானது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக, இரண்டாவதாக இருக்கக்கூடியது யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ அஸ் அ இன்ஜினியராக ஒரு டெக்னிக்கல் திங்காக நீங்கள் கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கவனமாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து, இன் அதர் வேர்ட்ஸ் எ ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் த ஃப்ளோ ரேட் ஆஃப் த லிக்விட் ஃப்ளூயிட். ஸோ நத்திங் பட் இதைத்தான் நம்ம அதில் சொல்ல வரோம். அடுத்ததாக பார்த்துருக்கலாம், டீசல் பவர் பிளான்ட்லேயே இந்த இமேஜை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். கரண்ட்டே இல்லைனாலும் என்ன செய்யலாம்னா, ஒரு டீசல் இன்ஜினை கப்புள் பண்ணி அதோட நம்ம பம்பை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பம்போட வெர்சட்டாலிட்டிங்கிறது அதுதான். நீங்கள் எந்த இடத்துல வேணால் எப்படி வேணால் அதை கப்புள் பண்ணிக்கலாம். இட்ஸ் எ மெக்கானிக்கல் டிவைஸ். அதை நீங்கள் பை மீன்ஸ் ஆஃப் டீசல் எனர்ஜியை பயன்படுத்தி மிஷின் எனர்ஜிலையும் கொண்டு வரலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் வேணால் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், எதோட வேணால் நீங்கள் அந்த பம்பை கப்புள் பண்ணிக்கலாம். சரிங்களா? பம்புங்கிறது ஜஸ்ட் ஒரு சைக்கிள் டைனமோ மாதிரி. அது நீங்கள் எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கியர் சைக்கிளாக இருந்தாலும் சரி, மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது சுற்றுனா வேக்கமை கிரியேட் பண்ணி தண்ணீரே வெளில தள்ளும். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ வேர் ஆல் த வேரியஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் ப்ரெஷர் பம்ப், பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்புங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி ப்ரெஷர் மூலமாக தள்ளக்கூடியது. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ப்ரெஷரோட மூலமாக டிஸ்சார்ஜ் கொடுக்குறது. அதில் ரெண்டு டைப், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்ஸ், ரோட்டரி கம்ப்ரஸர். அழுத்தத்தின் மூலமாக நமக்கு நீரேட்டை ஏற்றக்கூடியது பேர் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதில் ரெசிப்ரோகேட்டிங்கில் பிஸ்டன் பம்ப், டயப்ரம் பம்ப். ரோட்டரி பம்பில் கியர், லோப், ஸ்க்ரூ, வேன், ரோட்டரி, பிளங்கர்னு ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதே போல் டைனமிக் ப்ரெஷர் பம்புங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீரோட்டத்தால் என்ன பண்ணுறது, சுற்றும். அதாவது என்ன சொல்கிறது, டைனமிக் ப்ரெஷருங்கிறது நத்திங் பட் இயல்பாகவே உருவாகக்கூடிய ப்ரெஷரை ஹை ப்ரெஷரில் இம்ப்ரூவ் பண்ணுறது. அது கால்டஸ் டைனமிக் ப்ரெஷர். இயல்பாக உருவாகக்கூடிய ப்ரெஷரை ஹை ப்ரெஷரில் அதை கன்வெர்ட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணக்கூடியது, வேக்கம் அதிகமாக க்ரியேட் பண்ணக்கூடியது. அதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னா, சென்ட்ரிஃபியூகல் இருக்குது, ப்ரொப்பல்லர், டர்பைன், இந்த மாதிரி பைப்ஸ் இருக்குது, பம்ப்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றத்தை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சாதக பாதங்கள் எல்லாத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ லெட் அஸ் கோ டு த வீடியோ நவ். First one, reciprocating pump. So what do you mean by reciprocating pump? It is a class of positive displacement that include piston pump, plunger and diaphragm pump. It is a well maintained reciprocating pump, can last for decades. அதிக நாள் உழைக்கக்கூடியது. Unmaintained, however, they can succumb to wear and tear. சரியாக மெயின்டைன் பண்ண முடியலைன்னா அதிகமாக டேமேஜ் ஆகும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் அதை பற்றி பார்க்குறோம். ஸோ ரெசிப்ரோகேட்டிங் பம்புங்கிறது ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரு ப்ராசஸ். இந்த பிஸ்டன், இந்த ஒர்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் லுக் லைக்ஸ் அ இன்ஜின் மாதிரியே இருக்கும், அந்த அமைப்பில் இருக்கும். பட் ஆக்சுவலி டெக்னிக்கலி தட் இஸ் நாட். பிஸ்டனுங்கிற ஒரு அமைப்பு மூலமாக என்ன பண்ணணும்னா, இட் இஸ் லைக் ஏ சிரஞ்சோட இடத்த
ஒரு சிரஞ்சை எடுத்து அதோட டிப்பை பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும் இல்லையா, அதே கான்செப்ட் படியே என்ன பண்ணோன்னா இது சுத்த என்ன ஆகும்னா ஏரை ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஃபுல்லாக இழுக்கும்போது அந்த நேரத்தில் செக்ஷன் வால்வ் ஓப்பன் ஆகி டைரெக்டாக நமக்கு டிஸ்சார்ஜ் கிடைக்கும். ஸோ இதோட ஓப்பனிங்க்கு ஏற்ற மாதிரி இங்கே செக்ஷனும் டிஸ்சார்ஜும் ஓப்பன் ஆகும். அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வாட்டர் ஒரு பக்கத்துலேருந்து இழுத்து உள்ளார அனுப்புது, இழுக்கிறது உள்ளாரே அனுப்புவது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெசிப்ரோகேட்டிங் பிஸ்டன். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா செக்ஷன் பைப், செக்ஷன் வால்வ். செக்ஷனுங்கிறது ஓப்பனிங்கில் இருக்கக்கூடியது செக்ஷன். லைக் வைட் டிஸ்சார்ஜ் அவுட்லெட்டில் இருக்கக்கூடியது டிஸ்சார்ஜ் பைப்பு, டிஸ்சார்ஜ் வால்வ். அடுத்து சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் ராட். இதுக்கு இருக்கக்கூடியது சிலிண்டர், இந்த மூவிங்கில் இருக்கக்கூடியது பிஸ்டன், அதுக்கப்புறம் பிஸ்டன் ராட், அண்ட் தென் கிராங்க் அண்ட் கனெக்டிங் ராட். சுற்றக்கூடிய பகுதியை கிராங்க்னும் அதில் இங்கே இருக்கிற ப்ளூ ஆர்டர் லைனை வந்து கனெக்டிங் ராட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஆஃப்டர் தட் ஸ்ட்ரெயினர் இஸ் நத்திங் பட் வரக்கூடிய ஏர் அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் சுத்தம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயினர்னு பேர். ஏர் வெசல்ஸ் நத்திங் பட் இந்த உள்ளார மெயின்டைன் ஆகக்கூடிய இந்த வெசலுக்கு பேர் ஏர் வெசல்னு பேர். சரிங்களா? ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கெல்லாம் ஆதி பம்ப், அதாவது எல்லாத்துக்கும் முன்னோர் அப்படின்னு சொன்னோம்னா இதை தான் சொல்லுவாங்க. இந்த பம்பை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக ப்ரெஷரில் உள்ளார போயிட்டு திருப்பி மேலே இழுக்கும்போது இது அழுத்தம் கொடுக்கும்போது இந்த செக் வால்வ் க்ளோஸில் இருக்கும். அது மேலே இழுக்கும்போது ஃபுல் ப்ரெஷரில் இழுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த செக் வால்வ் இப்போ மேலே போகிறதுனா என்ன ஆகும், கொடுத்த அழுத்தத்தில் தண்ணீர் மேலே வந்து இங்கே கொட்டும். ஸோ இந்த கான்செப்டில் தான் என்ன பண்ணாங்கன்னா மெஷினாக ஆப்ரேட் பண்ணால் என்ன ஆகும்னு கண்டுபிடிக்கும் போது வந்தது தான் இது. ஸோ ரெசிப்ரோகேட்டிங்கில் பிஸ்டன் பம்ப் அப்படிங்கிறது 1990s மிட் 2000 2000களில் 2000லேருந்து 2010 2015 வரைக்கும் இது ஃபேமஸ். இந்த பம்ப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மோட்டரு, கரண்ட் ரொம்ப கம்மி, அதாவது ரொம்ப கம்மியாக தான் பவர் சாப்பிடும். பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா ஹை ப்ரெஷரில் எடுக்கும். ஆனால் இப்போ நவடேஸ் அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். என்னென்னா வாட்டர் லெவல் இறங்க பிஸ்டன் பம்ப்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மியாகி போச்சு. ஏன்னா நிலத்தடி நீர் ஜாஸ்தியாக போக பிஸ்டனால் இழுக்க முடியாது. ஸோ இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வீடுகளையும் காமனாக இருந்த இந்த பிஸ்டன் பம்புங்க என்பது இப்போ இல்லைங்கிறது தான் யதார்த்தம், நடைமுறை யதார்த்தம். யூசஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயில் ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ் போனால் அங்கே யூஸ் ஆகும். நியூமேட்டிக் ப்ரெஷர் சிஸ்டம் நியூமேட்டிக்கில் யூஸ் ஆகும். லைட் ஆயில் பம்பிங், லைட்டான ஆயில் டென்சிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஆயில் பம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபீடிங் ஸ்மால் பாய்லர்ஸ் கண்டென்சேட் ரிட்டன். சின்ன அப்ளிகேஷன்ஸ். முக்கியமாக இது ஒரு அப்ளிகேஷன் அதிக டிஸ்டன்ஸ் டீப்பாக இல்லாமல் ஒரு 40லேருந்து 50 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும், அதிகமாக ப்ரெஷர் பண்ணி கொடுக்காது. அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். சரியா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்ட்ரிஃபியூகல் பம்புங்கிறது நமக்கு டைனமிக்கில் வருது. பட் நம்ம ரெசிப்ரோகேட்டிங் சென்ட்ரிஃபியூகல் மட்டும்தான் பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 2 தான் காமன்லி யூஸ்ட் பம்ப்ஸ். அதனால தான் இதை பற்றி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். மற்ற வீடியோஸும் இருக்குது, அதை பற்றியும் ஃபைனலாக நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். So we are moving with the centrifugal pumps. Centrifugal pumps it is a hydraulic machine which converts mechanical energy to hydraulic energy by the use of centrifugal force acting on the fluid. Centrifugal force, what do you mean by centrifugal force? Rotation மூலமாக vacuum create பண்ணி அந்த vacuum மூலமாக வாட்டரோட ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் centrifugal force. These are the most popular commonly used type of pump for the transfer of fluid from லோ லெவல் டு ஹை லெவல் ஆப்ரேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மோட்டரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மோட்டரை என்ன பண்ணுன்னா திஸ் இஸ் தி மோட்டர் அண்ட் திஸ் இஸ் தி பம்ப். சுற்றக்கூடிய எனர்ஜியில் இங்கே ரேடியலாக போயிட்டுருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக போய்ட்டுருக்கு, ஹரிசாண்டல்லேருந்து வெர்டிக்கலுக்கு போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா? ஸோ திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் கால்ட் அஸ் பை மீன்ஸ் அச்சீவ்டு. இதெல்லாம் எதனால் அச்சீவ் ஆகுதுன்னா பை மீன்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஏரியா. இந்த கேசிங்குள்ளே இருக்குது. ஸோ அதோட காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மெயின் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஆஃப் இம்பல்லர், உள்ளார சுற்றக்கூடிய மோட்டார் அமைப்பிலான ஒரு சக்கர அமைப்பிலான இருக்கும், அதுக்கு பேர் இம்பல்லர் அப்படின்னு பேர். இரண்டாவது கேசிங், இது வெளியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியில் போகாமல் இருக்கக்கூடிய அந்த கேசிங். டெலிவரி பைப், ஸோ திஸ் மஸ்ட் பி ஒரு டெலிவரி பைப். அண்ட் செக்ஷன் பைப் வித் ஃபுட் வால்வ் அண்ட் ஸ்ட்ரைனர் அப்படிங்கிறது இந்த பக்கம். வரக்கூடிய தண்ணீர் ப்ராப்பராக சுத்தமாக வரணும், எந்த இம்ப்யூரிட்டிஸும் இல்லாமல் ரெடி பண்ணுறதுக்காக கொண்டு வரதுக்கு செக்ஷன் பைப் வித் ஃபுட் வால் அண்ட் ஸ்ட்ரைனர் அப்படிங்கிறது. ரைட்டா? டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் இம்பல்லரை பொறுத்து சிங்கிள் ஸ்டேஜும் இருக்குது, டபுள் ஸ்டேஜ். 2 டைப் ஆஃப் இம்பல்லர்ஸ் இருக்குது. 2 இம்பல்லர் வச்சு பயன்படுத்தக்கூடிய மோட்டர்களும் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸும் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ஓரியன்டேஷன் ஆஃப் கே ஸ்பிளிட், ஆக்சியல் ஸ்பிளிட் அண்ட் ரேடியல் ஸ்பிளிட். ரேடியலுங்கிறது இந்த ஆர்டரில் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சியலுங்கிறது ஒரே ஆக்சிஸில் இருக்கும். பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் இம்பல்லர் டிசைன், சிங்கிள் செக்ஷன் இருக்குது, டபுள் செக்ஷன். ஒரு மோட்டார்
ரெண்டு பக்கத்துலேருந்துமே என்ன பண்ணும், செக்ஷன் எடுத்து ஒரு பக்கத்துக்கு அனுப்புகிற மாதிரியான மோட்டர் அமைப்பும் உண்டு, பம்ப் அமைப்பும் உண்டு. பேஸ்ட் ஆன் த பேசிஸ் கம்ப்ளைன்சஸ் வித் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். இண்டஸ்ட்ரியை பொறுத்து பார்க்கும்போது என்னென்னலாம் கோடிங்ஸ் இருக்குது. ஆன்சி பம்ப் இருக்குது, ஏபிஐ அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட், அடுத்து டிஐஎன், ஐஎஸ்ஓங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ISO 2858-5199 அப்படிங்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கிறது நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். நியூக்ளியர் பம்ப் ASME அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷனில் வருது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் சர்டிஃபைடு மோட்டர்ஸ் அண்ட் பம்ப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா லைஃப் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து சொல்ல வரோம். அடுத்த தடவை நீங்கள் ஒரு மோட்டரோ இல்லை பம்போ நம்ம செக் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. ஸோ லெட் மீ see the working principle of a centrifugal pump எப்படி வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். இதோட டைரக்ஷன் ஹரிசாண்டலாக போயிட்டுருக்கு, பட் டிஸ்சார்ஜுங்கிறது டாப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சியலுங்கிறது உள்ளார இந்த பக்கத்துலேருந்து அப்படியே போய் இதை அப்படியே சேஞ்ச் ஆகி இப்படி கொண்டு வருது. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் காமன்லி அச்சீவ்ட் இன் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ். சரிங்களா? அடுத்து ரோட்டரி டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ் பம்ப்ஸ். இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பில் என்னென்ன இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து ரெசிப்ரோகேட்டிங் பார்த்தோமா, ரோட்டரியில் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கியர் பம்ப். ஸோ கியர் பம்புங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் கியர், இன்டர்னல் கியர், ரெண்டு கியர்ஸை உள்ளார வச்சு அந்த கியர்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் மூலமாக ஃப்ளூயிடை தள்ளி விடுறதுக்கு பேர் கியர் பம்ப். கியர் பம்ப் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹை திக்காக இருக்குது, நல்ல திக்னஸாக இருக்குது பார்த்தீங்களா ஆயிலு, அந்த மாதிரி ஆயிலெலாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹை ப்ரெஷரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா கியர் பம்பு தான் தேவை, வேறு வழி கிடையாது. நார்மல் பம்பால் அந்த வேக்கம் க்ரியேட் பண்ண முடியாது. தண்ணீரை க்ரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வேக்கம் இதுக்கு தேவைப்படாது, இல்லை ஹை வேக்கம் தேவைப்படும், ஹை ப்ரெஷர் தேவைப்படும். ஸோ அதுக்காக கியர் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்களில் லோபு பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லோ பம்பும் அதே மாதிரி தான், ஒரு எட்ஜ் ஒர்க் ஆச்சுன்னா தான் இன்னொரு எட்ஜ் ஒர்க் ஆகும். அதை நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். ரெண்டு எட்ஜும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான இடிச்சு, அதாவது மெக்கானிக்கல் கான்டாக்டில் இருக்கும், மெக்கானிக்கல் கான்டாக்டிங்கில் இருக்கிற மாதிரியான விஷயத்துக்கு பேர் லோ பம்ப்னு பேர். அடுத்து வேன் பம்ப். வேன் பம்ப் இஸ் நத்திங் பட் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணக்கூடிய வேன்ஸ். இது வேனுங்கிறது ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும், இதோட நடுப்புற ஆக்சிஸுங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கும், அதுக்கு உள்ளார ஃபஸ்ட்டு சின்னூண்டு பொசிஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகி ஹை ப்ரெஷரில் கொண்டு வருது. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் வெயின் பம்ப்ஸ். அண்ட் ஃபைனலி ஸ்க்ரூ பம்ப். ஸ்க்ரூ பம்புங்கிறது ஒரு இன்லெட்டு, அந்த இன்லெட்டை பர்பண்டிகுலராக அனுப்பும், 90 டிகிரி பர்பண்டிகுலராக அனுப்பக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷனுங்கிறது வெறும் ஸ்க்ரூ தான். ஒரு மேல் ஸ்க்ரூ ஒரு ஃபீமேல் ஸ்க்ரூ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்து அந்த ஹை ப்ரெஷரில் இந்த இதை க்ரியேட் பண்ணுறது. இந்த ஸ்க்ரூ பம்ப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடத்த அடைக்காது, ரொம்ப மைன்யூட் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் இருந்தால் போதும், அதே நேரத்தில் ஹை ப்ரெஷர் டிஸ்சார்ஜுக்கு தேவைப்படுற நேரத்தில் ஸ்க்ரூ பம்ப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸும் கம்மி. ஸோ இந்த நம்ம பார்த்த இந்த 4 விஷயங்களும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரோட்டரி பம்ப்ஸ். பம்ப்ஸில் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாத்துலேயும் இது யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ப்ராபபிள் பாயிண்ட்ஸ் தட் கேன் பி டிஸ்கஸ்ட் ஃப்ரம் பம்ப்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.